வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல இன்னைக்கு வந்து 2 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஸோ இந்த 2 5 மார்க் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதுல 2ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 2 கொஸ்டின் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாமுக்கும் உங்களுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த 2 கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் நன்மைகள். இந்த கொஸ்டின்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 பாயிண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் முன்னெச்சரிக்கைகள். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் முன்னெச்சரிக்கைகள். இதுல ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? நீங்க கிளாஸை கவனிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சே வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புறேன் நீங்க பாருங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் நன்மைகள். இப்ப செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தல் என்றால் என்ன? அதை ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை மறுபடியும் ஒரு டைம் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். எனக்கு சொன்னதான் இந்த கேள்வி புரியும். சரிங்களா? செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தல் என்ன பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து செய்து கற்றலுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. மனப்பாடம் பண்ணி கற்றலுக்கு பதிலாக செய்து கற்றலுக்கு மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. ஏன்னா செஞ்சு கத்துக்கிற போது மாணவர்களுக்கு அது எளிமையாக புரியும். அந்த படிச்ச கண்டுட்டு மறக்காது. தென் அதோடைய உணர்வுகளை அடிப்படைகளை மாணவர்கள் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் செய்து கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல இந்த வேடம் ஏற்றல் நம்ம நடத்தியிருந்தோம். வேடம் ஏற்றல், உருவகப்படுத்துதல், சம்பவ முறை, வழக்காய்வு முறை, விளையாட்டு மூலம் கற்றல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்து கற்றல் மூலம்தான். இப்போ பாத்தீங்கன்னா வேடம் ஏற்றல் இது ஆல்ரெடி நடத்திருக்கேன். நீங்க பழைய கிளாஸ்ல நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை பத்தி நடத்த எல்லா கிளாஸும் அதுல இருக்கும். சரிங்க? அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, வேடம் ஏற்றல், உருவகப்படுத்துதல், சம்பவ முறை, வழக்காய்வு முறை, விளையாட்டுகள், இது எல்லாமே செய்து கற்றல் முறை தான். சரிங்களா? இப்படி செய்து கற்றல் முறை மூலமா மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அதை பார்க்க போறோம். இந்த செய்து கற்றல் மூலம் மாணவர்கள் கற்றுறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த செய்து கற்றல் முறையை அவன் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் என்ன? இப்போ ஒரு கார் ஓட்டும் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுப்பாங்க. இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைக் ஓட்டும் போது பழகும் போது கூட சில முன்னெச்சரிக்கைகள் கொடுப்பாங்க. இதை நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த செயல்பாடு மூலம் கற்றல் மூலம் மாணவர்கள் கத்துக்கிறதுக்கு முன்னாடி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் செயல்பாடு அறிவுறுத்தலின் அடிப்படையான கத்துக்கள் மூலமா என்னென்ன நன்மைகள் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட் பார்ப்போம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க. இப்ப பாருங்க, செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் நன்மைகள். இந்த செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலில் பல நன்மைகளை கொண்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, கற்றல் பணிகளை செய்வதன் மூலம், பாத்தீங்களா? மனப்பாடம் பண்ற மூலம் கூடாது, கற்றல் பணிகளை செய்வதன் மூலம் அல்லது வேலை செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு அறிவு மற்றும் புரிதலை பெறுவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. பாத்தீங்களா? அறிவு மற்றும் புரிதலை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மைகள் பாருங்க, விளையாடுவதன் மூலம் அல்லது செய்வதன் மூலம் மாணவர்களின் இயல்பான தூண்டலை இது திருப்திப்படுத்துகிறது. மாணவன் ஒன்று செஞ்சு கத்துக்கிற போது, ஒன்று புரிஞ்சு கத்துக்கிற போது அவனுக்கு எப்படி இருக்காது, அது சிம்பிளாகவும் தெரியும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதான் பாருங்க, தூண்டுதலை இது திருப்திப்படுத்துகிறது. இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட பாருங்க, இது மாணவர்களை
பயிற்சி நிலைகளில் அமர்த்துகிறது. ஏன்னா செஞ்சு பார்க்கிறோம், அவன் பயிற்சி நிலையில் தான் இருப்பான். பயிற்சி நிலைகளில் அமர்த்துகிறது. இது மாணவர்களிடையே சிறந்த புரிதலை வளர்க்கும். இது 4வது பாயிண்ட் பாருங்க. செயல்பாடுகள் கற்பித்தல் கற்றல் நடவடிக்கைகளில் விளையாட்டு வழிமுறையை அறிமுகப்படுத்துகின்றன. விளையாட்டு மூலம் கற்றல். சரிங்களா? இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாருங்க. இது மாணவர்களின் உந்துதல் நிலையை உயர்த்துகிறது. உந்துதல் மோட்டிவ், இதை பண்ணணும், நம்ம இதை செஞ்சு பார்க்கணும், என்ன சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதான் இது மாணவர்களின் உந்துதல் நிலையை உயர்த்துகிறது மற்றும் அவர்களிடையே ஒரு போட்டி மனப்பான்மையை அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் அவர்களால் சிறந்த கற்றல் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து சிறந்த கற்றல் கிடைக்கும். ஏன்னா செய்து பண்றது மூலமா அந்த மாணவரை நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்ற அந்த உந்துதல் கிடைக்கும். சரிங்களா? இதன் மூலம் அவங்களுக்கு என்ன சிறந்த கற்றல் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பாருங்க. நிஜ வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க மாணவர்கள் தங்கள் அறிவையும் புரிதலையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. இப்ப நம்ம சொன்னோம், உற்றுநோக்கல் வேடமேற்றல் சொன்னோம், உருவப்படுத்தலாம் சொன்னோம். மாணவர்களாகவே ஒரு கதாபாத்திரத்தை அவனா ஏற்று நடிக்கிறது. அப்படி நடிக்கும்போது என்ன தெரியும்? அப்ப நிஜ வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க மாணவர்கள் தங்கள் அறிவையும் பாருங்க புரிதலையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க. மாணவர்களின் மனப்பான்மை, உள் உணர்வுகள், நம்பிக்கைகள் போன்றவற்றை சமூக நாடகம் போன்றவற்றின் மூலம் சமூக நாடகம் நடத்துறது. பிளாஸ்டிக் அதோடைய எதிர்ப்பு பத்தி நடத்துறது. சரிங்களா? கொசு ஒழிப்பு பத்தி நாடகம் நடத்துறது. அதான் சொல்றாங்க. மாணவர்களின் மனப்பான்மை, உள் உணர்வுகள், நம்பிக்கைகள் போன்றவற்றை சமூக நாடகம் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதன் மூலம் அவர்களின் உணர்ச்சி தடைகளை போக்க இது மிகவும் உதவுகிறது. மனசுக்குள்ளே வச்சிருவ இந்த நல்ல விஷயம்லாம் பண்ண அதை ஒரு நாடகமா வெளிப்படுத்துறப்ப அவன் உணர்ச்சிகளை தடுக்காம வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க. இது பச்சாபதம், அதாவது இன்னொருத்தவங்க பரிதாபம் கட்டுறது, இன்னொருக்களுக்கு ஆறுதல் கூறுறது. அதான் சொல்றாங்க. இது பச்சாபதம் கற்பித்தல், நிர்வகித்தல் போன்ற தனிப்பட்ட திறன்களில் பயிற்சி அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் 9வது பாயிண்ட் பாருங்க. இந்த முறை மாணவர்களின் மறைந்திருக்கும் ஆளுமை பண்புகள், குணங்கள் மற்றும் திறன்களை அவர்கள் அறியாமலேயே வெளிக்கொணர்கிறது. பாத்தீங்களா? இது மாணவர்களுடைய மறைந்திருக்கும் அவனுடைய ஆளுமை பண்பு. ஏன்னா செய்து களத்துல இறங்கினா தான் அவனுக்கு திறமை தெரியும். அப்ப செஞ்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு டேலண்ட் இருக்குன்னு அவனை உணர்ந்துக்கிறான். அதான் பாருங்க. இம்முறை மாணவர்களில் மறைந்திருக்கும் ஆளுமை பண்புகள், குணங்கள் மற்றும் திறன்கள் அவர்களை அறியாமலேயே வெளிக்கொணர்கிறது. இதனால் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை அதிகரிக்க வழிவகுக்கும். ஸோ இந்த 9 பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடு அறிவுறுத்தல நன்மைகள். அடுத்து பாருங்க, இந்த செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் முன்னெச்சரிக்கைகள். இந்த செயல்பாடு அடிப்படை செயல்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கார் ஓட்டும் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுப்பாங்க. பைக் ஓட்ட பழகும் போது வளைவுல எப்படி ஓட்ட சில முன்னெச்சரிக்கையை கொடுப்பாங்க. அது பண்ணிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் இந்த செயல்பாடு அடிப்படை பண்ணும்போது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலை நாடும் போது பின்வரும் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முன்னெச்சரிக்கை பாருங்க. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தல் முறையாக பயன்படுத்துவதற்கு முன் மாணவர்களிடம் செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கு தேவையான அறிவு மற்றும் திறன்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அறிவு திறன்கள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறப்ப தான் அந்த செயல்பாடை கொடுக்கணும். இப்ப கொசு ஒழிப்பு பத்தி நடத்துறோம்னா அப்ப அந்த மாணவர்களுக்கு இந்த கொசு ஒழிப்பான என்னென்ன தீமைகள்லாம் அவருக்கு தெரியணும். இது எப்படி எல்லாம் பரவும் தெரியணும். இல்லைன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுத்த பிறகுதான் அந்த செயல்படுத்துறதுக்கான அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். அதான் சொல்ற பாருங்க. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தல் முறையாக பயன்படுத்துவதற்கு முன் மாணவர்களிடம் செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கு தேவையான அறிவு மற்றும் திறன்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது முதல் முன்னெச்சரிக்கை. 2 பாருங்க, மாணவர்களுக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்கள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அவற்றை வழங்க வேண்டாம். அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் சேர்த்து போற திறமை இல்லை அப்படின்னா அந்த செயல்பாடு அடிப்படை திறனை வழங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம செயல்பாடுகளில் இறங்குறப்ப எப்படி என்ன செய்ய முடியும்? அப்ப அதை வழங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இது முன்னெச்சரிக்கை 2. அடுத்து முன்னெச்சரிக்கை 3 பாருங்க. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வெற்றியானது அது வெற்றி அடையணும்னா என்னென்ன நடவடிக்கைலாம் தேவை? 1 பாருங்க, செயல்பாட்டின் சரியான திட்டமிடல். 2 பாருங்க, குறிக்கோள்களை உருவாக்குதல்.
3 பாருங்க, நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தெளிவான நடைமுறைகளை வகுத்தல். 4 பாருங்க, மதிப்பெண் நடைமுறைகள். 5 வகுப்பை குழுக்களாக ஒழுங்கமைத்தல். 6 பங்கேற்பை வழங்குதல். 7 செயல்பாடுகளை நேரடியாக செயல்படுதல். 8 மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றில் அடங்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த செயல்பாடு அறிவுறுத்தல் வந்து வெற்றி பெற முடியும். அப்ப இதை ஒவ்வொன்றை பத்தியும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த செயல்பாடு அடிப்படையான இறங்குறதுக்கு முன்னாடி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த 4வது பாயிண்ட பாருங்க. எனவே அறிவுறுத்தல் நோக்கங்களுக்கு அவற்றை பயன்படுத்துவதற்கு முன் நீங்கள் நடவடிக்கைகளை சரியாக திட்டமிடுதல் அவசியம். திட்டமிடாம நம்ம நடவடிக்கைகள் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 5வது பாயிண்ட் பாருங்க. சரியான திட்டமிடல் மற்றும் போதுமான தயாரிப்பு இல்லாமல் செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலை நாடுவது நல்லதை விட தீங்கு விளைவிக்கும். பாத்தீங்களா? அதுல கொசு ஒழிப்பை பத்தி எதுவுமே தெரியாம அவனை செயல்பாடு அடிப்படை உள்ள இறங்கணும்னா அவனுக்கு டைம் வேஸ்ட். சரிங்களா? அதை விளையாட்டுத்தனமா சிரிப்புத்தனமா பண்ணானா மக்களுக்கான அது போய் ரீச் ஆகாது. அதான் சொல்றாங்க, சரியான திட்டமிடல் மற்றும் போதுமான தயாரிப்பு இல்லாமல் செயல்பாடு அடிப்படையில் அறிவுறுத்தலை நாடுவது நல்லதை விட தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் ஒரு முக்கிய அம்சம் செயல் மூலம் கற்றல் ஆகும். செயல் மூலம் கற்றல் தான் அந்த செயல்பாடு. அது பாருங்க, செயல்பாட்டினை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மாணவர்களை வழிநடத்துவது உங்கள் பங்கு முக்கியமானது. அதுல பாருங்க, திட்டமிடுங்கள், ஒழுங்கமையுங்கள், வழிநடத்துங்கள், மாணவர்கள் செயலில் ஈடுபடுவார்கள், அடுத்து சிறந்த கற்றல் நடைபெறும். அப்ப செயல் மூலம் கற்றல், அனுபவம் மூலம் அறிவு ஏற்படுகிறது சொல்றாங்க. 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் பாருங்க. 7வது பாயிண்ட் பாருங்க. பழக்க வழக்கத்தின் காரணமாக இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது மாணவருக்கு வந்து ஒரு செயல்பாடு முன்னாடியே அவனுக்கு எல்லா நடவடிக்கையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவன் எப்படி செய்வான்? அதான் சொல்றாங்க. பழக்க வழக்கத்தின் காரணமாக இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இத்தகைய தலையீடு பொதுவாக மாணவர்கள் எதிர்பார்க்கும் முயற்சியை இழக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆசிரியர் வந்து கைட் பண்ணலாம், ஆனா எல்லாமே அவர் பண்ற மாதிரி காட்டக்கூடாது சொல்றாங்க. அடுத்து 8வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தலையிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி கவனமா நம்ம வாட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த செயல்பாடு இருக்கிற முன்னெச்சரிக்கைகள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.